பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல சென்னைக்கு போன கதிரும் ராஜியும் திரும்ப வீட்டுக்கு வராங்க. உடனே பாண்டியனும் அவங்க 2 பேரையும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சென்னைக்கு போன கல்யாண போட்டோ கேக்குறாங்க. தடுமாறிய ராஜிய போய் சொல்லி கதிர் காப்பாத்துறாரு. அதோட அவங்களோட கதை முடியுது. அதே நேரத்துல பழனியின் திருமணம் வரதால கல்யாண வேலையை ஒவ்வொருத்தரும் பிரிச்சு எடுத்து செய்யலாம்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததாக மீனா ராஜிய கூப்பிட்டு, சென்னை போயிட்டு வந்து ஒன்னு சொல்றேன்னு சொன்னியே, என்னதுன்னு கேக்குறாங்க. ராஜியும் உண்மையை சொல்லிறாங்க. மீனாவும் பதட்டத்துல உண்மையாவே எக்ஸாம் எழுததான் போனியான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லி கதிரோட ஆர்வத்தையும் காதலையும் பத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வெளியே கிளம்புறதுக்கு பாண்டியன் வாராரு. அப்போ எதிர் வீட்டுல இருந்து ராஜி அம்மாவும் கோமதியின் அம்மாவும் வாராங்க. அவங்க கோமதியை கூப்பிட்டு கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது, நகை புடவையெல்லாம் வாங்கியாச்சான்னு கேக்குறாங்க. கோமதியும் சந்தோஷமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் சொல்றாரு, பெரியவங்க நீங்க தான் அத்தை, நீங்க இருந்துதான் இந்த கல்யாணத்தை எடுத்து செய்யணும். கல்யாணத்துக்கு வந்தா பழனிராம் சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் உடனே நான் கண்டிப்பான கல்யாணத்துக்கு வருவேப்பா சொல்றாங்க. அந்த நேரத்துல சரியா பழனி வேல்டன்னா 2 பேரும் வாராங்க. அவங்களையும் பாண்டியன் கல்யாணத்துக்கு வர சொல்லையும் முத்துவேலுக்கு கோபம் வந்து அவங்க அம்மாவை திட்டுறாரு. எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பாக்குறேன்னு சொல்றாரு. கவலையா இருக்க கோமதி அம்மா கல்யாணத்துல ஏதாவது நடந்தா பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு கோவத்துல சொல்லிட்டு வீட்டுக்குள் போறாங்க. கல்யாண வேலை அழகா நடந்துட்டு இருக்குது. அதை பார்த்து எதிர் வீட்டுல இருக்க 3 பேரும் கோவமாக வெளியே இருந்து பேசிட்டு இருக்காங்க. அதோட இன்றைய எபிசோடு முடியுது.